அறிந்து கொள்ள போகிறோம். ஆராதனை மத்தியிலே தேவன் பேசினதான காரியத்தின் மீது இந்த நாளிலே தேவன் எப்படி பேச போகிறாரு என்கிறத நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா. கேட்கிற அனுபவம் மாத்திரம் அல்ல, நடக்கிற அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவரை பின்பற்ற, அவரோடு நடக்க, அவருடைய காரியத்தை செய்ய நல்ல ஒரு இருதயத்தை, உற்சாகமுள்ள ஒரு இருதயத்தை தந்தேன்னு சொல்லி அல்லேலூயா ஆராதனையின் மத்தியில் தேவன் தந்த படியினால நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. மனுஷனுடைய அல்லேலூயா ஆமா இருதயமே மிக மிக முக்கியமான ஒரு எஞ்சி. ஏற்கனவே தேவன் தந்ததான ஒரு வெளிப்பாடு. அல்லேலூயா. எஞ்சின் என்ன இருக்கு? பழுதாயிட்டு இருக்கு. அதனால ஓட முடியல, அதனால பலவீனங்கள், அதனால பாதிப்புகள் எல்லாத்த தேவன் மாற்ற அல்லேலூயா எஞ்சினை புதுப்பித்தார், இருதயத்தை புதுப்பித்தார். சசியாவுடைய இருதயத்தை தேவன் புது இருதயமாக மாற்றினார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணம் இருதயம் தான். அந்த இருதயத்தை இந்த நாளில் தேவன் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி தொடர்ந்து அவருக்காக ஓட பின்தொடர தேவன் விசேஷித்த ஒரு வல்லமையை தந்தபடியினால நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவரை பின்பற்றணும், அவரோடு கூட ஓடணும். அல்லேலூயா. அவருக்காக ஓடணும். அல்லேலூயா. கடந்த காலங்களிலே தேவன் தந்ததான ஒரு வெளிப்பாடு. அல்லேலூயா. ஆமாம். கையில் ஒலிம்பிக் பந்த மாதிரி ஒரு பொருளை பிடிச்சு ஓடுன்னு சொல்லி ஓடுறேன். அல்லேலூயா. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அல்லேலூயா. நிற்கலை அந்த அளவுக்கு. அல்லேலூயா. ஓடினதான ஒரு காரியம். இது எதை குறிக்கிறது? சபை ஓடும் என்று சொல்லி, நீ ஓடுவாய் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் இருதயத்தை மாற்றி இருக்கிறபடியினால, ஊக்கப்படுத்தி இருக்கிறபடியினால, அதனுடைய வல்லமையை அதிகரித்து தந்தபடியினால நீ தேவனுக்காக ஓடுவாய் என்று சொல்லி. அல்லேலூயா. அவரை பின்பற்றி நடப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, மத்திய சுவிசேஷத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியும், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் இருப்பாங்க என்று சொல்லி. அல்லேலூயா. புறம்பான இருளில் இருந்ததனாலே, பலவீனமாக இருந்ததனாலே, பாதிப்பில் இருந்ததனாலே தேவன் உன்னை மாற்றத்தா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உன்னை மாற்றத்தா வாக்குத்தத்தத்தையும் தேவன் தந்தும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஓட முடியாதபடி இருளில் ஓட முடியாது, வெளிச்சத்தில் ஓட முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு பெரும்பாலான விளையாட்டுகள் எங்கே நடக்குது? அல்லேலூயா. இருளில் தான் நடக்குது. அந்த அளவுக்கு லைட் அல்லேலூயா உண்டாக்கி என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அல்லேலூயா. செயற்கையாக, இப்போ இயற்கையாக தேவன் ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஊக்கத்தை, ஒரு உற்சாகத்தை, ஒரு பலத்தை தேவன் தந்தபடினாலே தேவனுக்காக நீ ஓடுவாய் என்று சொல்லி. அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்னங்க? தேவனுக்காக ஓடினா தான் நீ நிப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையில் கூட தேவன் செய்ததான காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இவ்வளோ அறிஞ்சு கூட நம்ம ஊழியத்தில் நம்ம மந்தமாக இருந்தா, பலவீனமாக இருந்தா எப்படி தான்? அல்லேலூயா. ஆமாம். ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி நினைச்ச அந்த நினைப்பில் என்னாச்சுங்க, பலனே போச்சு. கண்ணால் பார்த்துருக்கிறீங்க. அல்லேலூயா. பிழைக்க மாட்டாங்கிற காரியத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதன் மத்தியில் தேவன் எழுப்பினதையும் நீங்கள் கண்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் இன்னைக்கு தேவன் தருகிறதான வெளிப்பாடு, தேவனுக்காக ஓடுகிறதான ஒரு ஓட்டம். அல்லேலூயா. இத்தனையோ அறிந்து நாம் தேவனுக்காக ஒன்றும் செய்யலேன்னு சொன்னால், தேவனுடைய காரியத்தில் நீ இல்லைன்னு சொன்னால், உபவாசத்தில் நீ இல்லைன்னு சொன்னால் தொல்லை வராமல் இருக்குமா? அல்லேலூயா. இப்போ ஆவியான்னு சொல்கிறார், எந்த மறந்தாலும் உபவாசத்தை மறக்காத படிக்க, தேவனோடு இருக்கிற காரியத்தில் நீ நிற்காத படிக்க, எச்சரிக்கையாக இருக்க தேவன் உன்னோடு பேசுகிறார்.
அல்லேலூயா. இன்னும் ஆழமாக அழுத்தமாக பேசுகிறார். அல்லேலூயா. உபவாசம் தான் இனி உன்னை தேவனுக்காக அல்லேலூயா நடத்தும், உன்னை இந்த உலகத்துல உயர்த்தும் இடிச்சு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் நாம் அறிந்திருக்க முடியும். நீங்கள் 12வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது 11வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து. அல்லேலூயா. ஹலோ, உன்னோடு பேசுகிறார். உன்னால அல்லேலூயா கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜனங்க வருவாங்கன்னு சொல்லி, ஓடி வருவாங்கன்னு சொல்லி, தேடி வருவாங்கன்னு சொல்லி, அந்த அனுபவங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த உபவாசத்தினுடைய தாக்கங்கள், இந்த கடைசி ஆராதனையுடைய ஆழங்கள் இந்த அனுபவத்தில் உன்னை நிறுத்தும் என்று சொல்லி, உன்னை உயர்த்தும் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பாங்க, உன்னத அனுபவத்தில் இருப்பாங்க, சபையில் இருப்பாங்க, தேடி வருவாங்க, சபை பெருகும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இங்கே 12வது வசனம், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவாங்க. தள்ளப்படாத படிக்கு, இருளில் நடக்காத படிக்கு. அல்லேலூயா. வெளிச்சத்தில் ஓட. அல்லேலூயா. ஆமாம், ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறார். நம்ம ஆவியானவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ராஜ்யத்தின் புத்திரரோ விசுவாசிகளோ இன்னும் இருளில் இருக்கிறதுனால, தேவனுக்காக ஓட மறுக்கிறதுனால, தேவனுக்காக பிரயாசப்பட தயங்குகிறதுனால, அல்லேலூயா ஆவியானவர் அல்லேலூயா பேசுகிறார். அல்லேலூயா. ராஜ்யத்தின் புத்திரர் பிரகாசிக்கணும், தேவனுக்காக ஓடணும், இந்த கடைசி காலத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்யணும். மோகன் சி லாசரஸ் தன்னுடைய செய்தியில் அடிக்கடி சொல்றாரு, கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தான் உயர்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. நீ உயர்ந்து இருக்கணும்னு சொன்னா, அல்லேலூயா தேவனை பின் தொடரணும்னு சொன்னா, தேவனோடு நடக்கணும்னு சொன்னா, நீ அல்லேலூயா உபவாசத்தில் நிற்கணும். இன்னைக்கு பாருங்க, அநேகர் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இருக்க விரும்பலை, கேட்க விரும்பலை, இன்னைக்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. நாம் பாதுகாக்கப்பட, நாம் சரியாக ஓட, நம்முடைய வீட்டில் அல்லேலூயா சரியான ஒரு காரியம் நிற்க நாம் என்ன பண்ணணுங்க, இதில் நிற்கணும், இதில் இருக்கணும். இன்னைக்கு உணர்வும் இல்லை, புரிந்து கொள்கிற தன்மையும் இல்லை. அல்லேலூயா. தேவன் எவ்வளோ அழகாக நம்ம நடத்த விரும்புகிறார். அதுக்காகத்தான் தேவன் இந்த உபவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவாங்க. இப்போ ஆவியார் சொல்றாரு, தள்ளப்படுவது இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. இனி தொல்லை இல்லை என்று சொல்லி, இனி நீ பிரகாசிப்பாய் என்று சொல்லி, இனி தேவனை பின் தொடர்வாய் என்று சொல்லி, தேவனோடு நடப்பாய் என்று சொல்லி, தேவனுடைய காரியத்தில் இருப்பாய் என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை இந்த அல்லேலூயா ஆராதனை இந்த நாள் உனக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறது. அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார், அழுகையும் பற்கடிப்பும் இனி இல்லை என்று சொல்லி, பாதிப்பு இல்லை என்று சொல்லி, தொல்லை இல்லவே இல்லை என்று சொல்லி, நீ மாற்றப்பட்டு இருக்கிறார், புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறார், உன் இருதயத்தில் மாற்றம் என்று சொல்லி, அல்லேலூயா உன் என்ஜின் சரிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி உன்னை உற்சாகப்படுத்துகிறார், ஓட உந்துகிறார். அல்லேலூயா. உபவாசத்தில் நிற்க அந்த விருப்பத்தை தர தேவன் அந்த விருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு தான். அல்லேலூயா. இந்த மனசை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனோடு இசைந்து நிற்க, உபவாசத்தில் அவரோடு இருக்க தேவன் விரும்பி நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது. இப்போ உன்னை பார்த்து ஆவியான சொல்றார், அல்லேலூயா, விசுவாசித்தபடியினால, இந்த காரியத்தை நம்பினபடியினால, நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீ நம்பி நிற்கிறபடியினாலே, அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆக கடவுது. அல்லேலூயா. அந்த நாளிகையிலேயே வேலைக்காரன் சுகமானான். அல்லேலூயா. இந்த நாளிகையிலேயே குடும்பத்தில் சுகம் என்று சொல்லி, அல்லேலூயா,
ஆமாம், குடும்பத்தில் இருக்கிறதான பலவீனர்களுக்கு பலன் என்று சொல்லி, குறைவுகள் நிறைவாகும் என்று சொல்லி, அல்லேலூயா, வர இருக்கிறதான பாதிப்புகள் தடுக்கப்படும் என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். ஏற்கனவே சொன்னேன், இனி வருகிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு வருகிறது விபரீதங்கள், விபத்துகள், வியாதிகள், அல்லேலூயா, கொள்ளை நோய்கள் தான். இதில் இருந்து பாதுகாக்கப்பட நம்ம எப்படி இருக்கணுங்க? நம்பி நிற்கணும், நம்பி இருக்கணும், உபவாசத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு 100க்கு அதிபதியை நோக்கி சொன்னதான வார்த்தையை ஆவியானவர் இந்த நாளிலே உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. உனக்கு ஆக கடவது, சுகம் உண்டாக கடவது. அல்லேலூயா. பயங்கரமான பிரச்சனை, என்ன பண்ணும் சொல்லி கலங்கி பயந்து நடுங்கி இருக்கிற உனக்கு, உன் காரியத்துக்கு ஆவியானவர் தருகிறதான பதில் ஆக கடவது. எல்லாம் சீராகும், எல்லாம் சரியாகும், எல்லா பாதிப்பும் மாறும். விசேஷித்த அல்லேலூயா நன்மை உனக்கு கிடைக்கும். அது அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதே காரியத்தை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் அதே 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? ஹலோ என்கிறத சொல்லி, அல்லேலூயா, ஆமா, உன்னை அல்லேலூயா மாற்ற விரும்புகிறார். தொடர்ந்து பின்பற்றி ஓட உன்னை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்க 8வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது அங்கே இருக்கிறதான காரியம், அல்லேலூயா, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளிய அடைந்திருப்பான் என்றார். ஹலோ, உனக்காக பேசுகிறார், உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னை பின்பற்றுகிறவன், என்னை பின்பற்றுகிறதுனாலே உனக்கு என்ன நன்மை என்கிறதை சொல்லி, அல்லேலூயா, உன்னை விசேஷமாக பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். உன் இருதயத்தில் அல்லேலூயா ஒரு வெளிச்சத்தை தர, ஒரு மாற்றத்தை தர, ஒரு ஊக்கத்தை தர, பொங்கி பொங்கி வழிகிற அனுபவத்தை தர, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தர தேவன் விரும்பி பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அல்லேலூயா. இந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், மோசமான ஒரு ஸ்திரீக்கு தேவன் தந்ததான ஒரு விடுதலையை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போலத்தான் ஒரு விடுதலையை தர, ஒரு மாற்றத்தை தர, தொடர்ந்து பின்பற்ற ஒரு ஊக்கத்தை தர, நம்முடைய இறுதிய மாற்றத்தை தர தேவன் நல்லவராக நம் மத்தியிலே இந்த நேரத்தில் இருக்கிறார். அதை செய்தும் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே ஒரு மாற்றத்தை தந்தும் இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இனி பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோகன் சி லாசரஸுடைய செய்தியில் அநேகர் என்ன பண்ணுறாங்க? குடியிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, மோசமான காரியத்தில் இருந்து அந்த நொடியில் அவங்க விடுதலை பெற்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அவங்க சொல்றதான் சாட்சி. அல்லேலூயா. ஆமாம், நினைப்பே வரலன்னு சொல்லி அந்த அளவுக்கு மாற்றம். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய சபையில் மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் மாற்றம் என்று சொல்லி தேவன் செய்து இருக்கிறார் என்று சொல்லி, அதனால் நீ ஓடுவாய் என்று சொல்லி, பின்பற்றுவாய் என்று சொல்லி, தேவனோடு நடப்பாய் என்று சொல்லி, தேவனுடைய காரியத்தை செய்வாய் என்று சொல்லி தேவாதி தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பின்பற்றுகிற அனுபவம், ராஜ்யத்தின் புத்திரரோ பின்பற்றாத படிக்க இருளில் இருந்ததான அனுபவம், அதை மாற்றி அல்லேலூயா, ஆமாம், சுகத்தை ஊற்றி ஒரு விடுதலையை தந்து தேவாதி தேவன் உன்னை உயர்த்தி இருக்கிறார். உன்னத அனுபவங்களை தந்தும் இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அதனால்தான் யோவான் சுவிசேஷத்தில் 8:12 நம்ம பார்த்தோம், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாத படிக்கு
ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளி எதில்? இருதயத்தில். இருள் மாறி இருக்கிறது, பலவீன விலகி இருக்கிறது, வேதனை அல்லேலூயா இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறது, நாளைக்கு எப்படி ஆகுங்க? அல்லேலூயா இருதயம் அல்லேலூயா இல்லாமலே போகும். அதை மாற்றத்தா, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தத்தா, உன் இருதயத்தை பலப்படுத்தத்தா அல்லேலூயா தேவன் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா எவ்வளோதான் காசு இருந்தாலும் அல்லேலூயா சரிப்படுத்த முடியாத காரியத்தை செய்து முடிக்கத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, அதானி என்று சொல்லி அல்லேலூயா லட்ச கோடி, அப்படிங்க லட்சம் கோடி, எத்தனையோ லட்ச கோடி காசு வச்சிருக்கிறதான ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய மகன் 40 வயசுல அல்லேலூயா ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிடுறான். அல்லேலூயா லட்ச கோடி இருந்தும் கூட காப்பாற்ற முடியல. அல்லேலூயா காப்பாற்றப்பட முடியும் என்று சொல்லி நம்புறையா? எனக்கு ஒரு காரியம் வந்தால் பணம் வேண்டும் என்று சொல்லி நீ நினைக்கிறாயா? அல்லேலூயா எல்லாம் நினைப்பு அப்படிதான். ஏதோ ஒன்று வந்துட்டு என்ன பண்ணுறது? அதுக்காகத்தான் இன்னைக்கு வரும் என்று சொல்லி அல்லேலூயா நீ நினைத்தது வரும், நீ நம்பினது வரும் என்று சொல்லி நம்பக்கூடாது. எனக்கு ஒன்றுமே வராதுன்னு சொல்லி அந்த நம்பிக்கை. அல்லேலூயா இந்த ஒரு அனுபவம் உலகத்தை பார்க்குறோம். லட்ச கோடி வச்சிருக்கிறதான அல்லேலூயா அந்த மனுஷனுக்கு கூட சுகம் கிடைக்கல, மரித்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணாருங்க? தீர்மானம் பண்ணினார், எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் இனி வேண்டாம், எல்லாத்தையும் சமூக காரியத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், செலவு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மாற்றம் இருதயத்தில். அல்லேலூயா இப்போ நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் அல்லேலூயா நாளைக்கு கொண்டு வரும் என்று அல்லேலூயா சம்பாதிக்கிறதான ஒரு காரியத்திலிருந்து நம்ம விலகி தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் இடிச்சு. அல்லேலூயா ஆமாம் நமக்கு இந்த நாள் தான் அல்லேலூயா கணக்கு. நாளைக்கு இருப்போமோ இல்லையோ தெரியாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? தெரியாததை செய்கிறோம். அல்லேலூயா செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறோம். அல்லேலூயா உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா உன் இருதயத்தை மாற்ற விரும்புகிறார், உன் எண்ணங்களை மாற்ற விரும்புகிறார். இருதயத்தில் மாற்றம், இருதயம் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது, என்ஜின் சீராக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொல்லி உன்னை அதை நிரப்பும் என்று சொல்லி உன் குடும்பத்தை, சபையை, சமுதாயத்தை அது மாற்றும் என்று சொல்லி அல்லேலூயா அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இருதயத்தில் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின் மீது அதோ தேவன் உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சரி எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பின்பற்றணும், தேவனோடு நடக்கணும், தேவனுடைய காரியத்துக்காக ஓடணும். அல்லேலூயா அந்த மாற்றத்தை தான் தேவன் இந்த நாளிலே இருதயத்தில் தந்திருக்கிறார். அல்லேலூயா பின்பற்றணும், எந்த வகையில் பின்பற்றணும்? அல்லேலூயா மற்றவங்களை பார்க்காம என்ன பண்ணணுங்க? நம்ம ஓடணும், செய்யணும். இன்னைக்கு நம்ம அல்லேலூயா மற்றவங்களை தான் பார்க்குறோம், அவங்க என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் நம்ம அங்கே செய்கிறோம். நாம் செய்கிறத மற்றவங்களை அறியணும்னு சொல்லித்தான் விரும்புகிறோம். இந்த காரியமெல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கிறதுனால அதை மாற்றத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார், யாரையும் பார்க்காம. அல்லேலூயா நமக்கு நியமிக்கப்பட்டதான ஓட்டத்தில் நம்ம ஓடணும். வேதம் சொல்லுகிறது பொறுமையாக ஓடணும் என்று சொல்லி, காலம் கடைசியாக இருக்கிறபடினால துரிதமாக ஓடணும் என்று சொல்லி அதே ஆவியானவர் இந்த நாளிலே உனக்காக பேசுகிறார். இனி காலம் செல்லாது. அல்லேலூயா தேவன் உன்னை நடத்த விரும்புகிறார், தேவனை பின்பற்றணும்னு சொல்லி விரும்புகிறார். அதுக்குண்டான காரியத்தை தான் இந்த நாளிலே தேவன் செய்திருக்கிறார். அதுக்கு விரோதமாக இருந்ததான காரியத்தை தான் தேவன் அழித்திருக்கிறார். புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அல்லேலூயா ஆமாம் புறம்பான மனுஷன் அழிக்கப்படுவான்னு சொல்லி, புறம்பான மனுஷன் எனக்கு இல்லை, நீ மாறி இருக்கிறாய், தேவன் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா உன் இருதயம் மாறி இருக்கிறது, இருதயம் மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது, நீ மாறி இருக்கிறாய், முற்றிலுமாய் மாறி இருக்கிறாய். இருதயத்தில் இருக்கிறதான
அல்லேலூயா ஒரு பிரச்சனையை சரி பண்ணி இருக்கிற காரியம் அல்ல, இருதயத்தையே தேவன் மாற்றி புது இருதயத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த அனுபவத்துல உன்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமா, சுமந்து கொண்டு பின்பற்றணும், சுமந்து கொண்டு ஓடணும், சிலுவையை சுமந்து கொண்டு ஓடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அநேக காம்படிஷன் டிவியில் பார்த்துருப்பீங்க, மனைவி தூக்கிட்டு ஓடுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு மனைவியை சுமந்து கொண்டு ஓடணும். மனைவிகள் சுமதா, குடும்ப சுமதா, பிள்ளைகள் சுமதா, அதன் மத்தியிலும் நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். அல்லேலூயா. ஓடும்போது தான் நமக்கு வெற்றி, வெற்றியினால தான் சுமை மாறும். ஹலோ. அல்லேலூயா. சுமையை பார்த்து பயப்படுறோம். அல்லேலூயா. ஆமா, சுமை ரொம்ப அச்சியில அல்லேலூயா மரண தண்டனை கைதிக்கு தருகிறதான தண்டனை. அல்லேலூயா. அவனுடைய முதுகில் என்ன பண்ணிடுறாங்களாமா? ஒரு பணத்தை கட்டி விட்டுறாங்களாம். எவ்வளோ பெரிய வேதனை பாருங்க. எங்கே போனாலும் சுமந்துட்டு போகணும். அல்லேலூயா. அந்த சுமை நீங்குமா? அல்லேலூயா. ஆமாம், வாடை என்ன? அல்லேலூயா. சுமக்கிற பலம் தான் இருக்குதா? எப்படித்தான் என்ன பண்ணணும்? சாகணும். அதே போல தான் சுமை. அந்த சுமையை நீக்க அல்லேலூயா, சுமையை அல்லேலூயா விரும்பி தேவனுக்காக ஓடும்போது தேவன் சுமையை விளக்குவா. நம்மளால் விளக்கவே முடியாது. கட்டி போட்டிருக்கிறாங்க. விளக்க முடியுங்களா? யாராலையும் முடியாது. தேவனால முடியும். அந்த ஒரு அனுபவத்தை, அந்த ஒரு சுமையை இந்த நாளில் உன்னுடைய முதுகில் இருந்து மாற்றி உன்னை விடுவிக்க, தேவனுக்காக நீ ஓட, தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹலோ. ஷகா ரகா தாரா திகா பலா பலா கரா பலா தியா கரா, அந்த ஒரு விடுதலை எந்த நாளிலே தந்திருக்கிறார். எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது மாறி இருக்கிறது என்று சொல்லி, அது இல்லை என்று சொல்லி நீ தேவனுக்காக ஓடுவாய் என்று சொல்லிதான் ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லேலூயா தேவனுக்காக ஓடணும். என்ன வேலையாக இருந்தாலும் வேலையை விட்டுட்டு தேவ சமூகத்தில் நிற்கணும். இன்னைக்கு நம்முடைய எண்ணம் என்னங்க? வேலையை முடிச்சுட்டு தான் வர்றேங்கிறதான ஒரு காரியம். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு அல்லேலூயா நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா அல்லேலூயா தேவன் இந்த காரியத்தை உனக்காக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. திடீரென்று சொல்லி ஒரு சகோதரி வருவாங்க, வீட்டை பார்ப்பாங்க, என்னடா இது இப்படி? அல்லேலூயா கழுவி வச்சுட்டு சுத்தமாக துடைச்சிட்டு போவாங்க. அது நடக்கும் என்று சொல்லி அல்லேலூயா நீ அந்த சூழ்நிலையில் இங்கே வந்து நின்றா தேவன் உனக்காக காரியத்தை செய்வார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், தேவனை பின்பற்றணும், தேவனுக்காக ஓடணும். தேவனுக்காக ஓடுகிறாயா? தேவனுக்காக காரியம் செய்கிறாயா? சரியான நேரத்தில் நிற்கிறாயா? அல்லேலூயா. ஆமாம், இருக்க வேண்டிய நீ இந்த இடத்துல இருக்கிறாயா? அல்லேலூயா. இல்லை. அதனால தொல்லை. அல்லேலூயா. உனக்கு மாத்திரமல்ல, முழு குடும்பத்துக்கும் தொல்லை, உன்னால சபைக்கும் தொல்லை. அது மாற்றத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மகிமை படுத்தி கொண்டே பின்பற்றணும். மகிமை எங்கே போனாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஒரு எண்ணத்தில் நம்ம நிற்கணும். அல்லேலூயா. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எங்கே நின்றாலும், யாரோடு இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு அதிகாரியோடு இருந்தாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய காரியத்துக்காக நிற்க நாம் அறிந்திருக்கணும், தெரிந்திருக்கணும். இந்த ஆழத்தில் அவரை பின்பற்ற ஆவியானவர் விரும்புகிறார். இந்த ஆழத்தில் அவருக்காக நடக்க தேவன் விரும்புகிறார். இந்த சூழ்நிலையில அவருக்காக செயல்பட தேவன் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இங்கே மற்றவர்களை பார்க்காம தேவனையே பார்த்து
கல்வாரி சிலுவையை பார்த்து ஓடணும். அது எப்படிங்கிறத அல்லேலூயா, அதனால உனக்கு என்னங்கிறத சொல்லி அல்லேலூயா, ஆமா, உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, தொடர்ந்து ஓட தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதான காரியத்தை இந்த நாளிலே நமக்காக சொல்லி, இந்த அனுபவம் நடக்கும் என்று சொல்லி, இந்த அனுபவத்தை செய்வேன் என்று சொல்லி, இங்கே இருக்கிறதான ஆழத்தில் நீ உயர்த்தப்படுவாய் என்று சொல்லி, பிரகாசிக்கப்படுவாய் என்று சொல்லி, மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, அது எப்படி என்கிறத தான் தேவன் கற்றுத்தர விரும்புகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதனால, இந்த அனுபவத்தினால உன் துக்க நாட்கள் முடியும் என்று சொல்லி, உன் வேதனை முடியும் என்று சொல்லி, கடன் பாரம் முடியும் என்று சொல்லி, அல்லேலூயா, டாக்டர் சொன்னதான காரியம் பொய் ஆகும் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் உண்டாகும். உன்னால குடும்பத்தில் உண்டாகும், உன்னால பெற்றோருக்கு உண்டாகும், பிள்ளைகளுக்கு உண்டாகும். அதை செய்யத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா சொல்லும் போது அழகாக சொல்லுகிறத இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக சொல்லி, அல்லேலூயா, தரப்போகிறத, நீ பெறப்போகிறத, தேவன் உன்னை உயர்த்த போகிறத என்ன என்கிறத சொல்லி விசேஷமாக உன்னை அல்லேலூயா எழுப்ப தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வர பண்ணுவேன். வரும் என்று சொல்லி தேவன் தருவார் என்று சொல்லி, உன் குடும்பத்தில் இது இருக்கும் என்று சொல்லி, இந்த உபவாசத்தினுடைய அல்லேலூயா தாக்கங்கள், இந்த உயர்த்தெழுந்த வல்லமைகள் அதை உனக்கு உண்டாக்கி தரும் என்று சொல்லி ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும், உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். அல்லேலூயா. இவங்களையே ஆக்குகிற தேவன் உன் பிள்ளைய மறந்துடுவாரோ, உன் கணவனை மறந்துடுவாரோ, அல்லேலூயா, செய்யாம போயிருவாரோ, உன்னை நினைக்காம இருந்துருவாரோ, அல்லேலூயா, நினைத்திருக்கிறேன் என்று சொல்லி மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, அல்லேலூயா, இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது உன் தண்டற்காரரை, அல்லேலூயா, அவங்களையே நீதி உள்ள ஒரு காரியத்தில் நிறுத்த விரும்பி இருக்கிற தேவன் உன் கணவனை மறப்பாரா, உன் மனைவியை மறப்பாரா, உன் பிள்ளைகளை மறப்பாரா, அல்லேலூயா, உனக்கு வேலை தராம இருப்பாரா, உயர்த்தாம விட்டுருவாரா, அல்லேலூயா, தேவன் செய்வேன் என்று சொல்லி, செய்யத்தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் நம்ம மத்தியில பேசுகிறதுனாலே நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இனி இந்த வாக்குத்தத்தத்தினுடைய தாக்கம், இனி வருகிற இந்த வருஷம், புதிதாக்குகிற வருஷம், இதுல உண்டாகக்கூடியதான காரியங்கள், அனுபவங்கள், அல்லேலூயா, இனி கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு சொல்லுகிறார், நீ கேள்விப்பட மாட்டாய் என்று சொல்லி, அல்லேலூயா, உன் மதில்களை ரட்சிப்பு என்றும், அல்லேலூயா, ஆமா, ரட்சிப்பின் அனுபவம் தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. உபவாசத்தினுடைய காரியம்தான் உன் குடும்பத்தை பாதுகாக்கும். அல்லேலூயா. ஜெபம்தான் உன்னை தலையை உயர்த்தும். அல்லேலூயா. ஆமா, கூடி வருகிற காரியம்தான் நம்முடைய சபையை எழுப்பும். எல்லாம் நடக்கும் என்று சொல்லி, நடக்க செய்வேன் என்று சொல்லி, அல்லேலூயா, ஆமா, ஜனங்க உங்களை பார்த்து நடுங்குவாங்க என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு கனம், அந்த அளவுக்கு ஒரு மேன்மை, அந்த அளவுக்கு ஒரு மகிமை உண்டாகும் என்று சொல்லிதான் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன்
மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹலோ, துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்கம் நாட்கள் முடிந்து போகும். துக்கம் இல்லை என்று சொல்லு, வேதனை இல்லை என்று சொல்லு, சோதனை இல்லை என்று சொல்லு, அல்ல இருள் இல்லை என்று சொல்லு. எல்லாத்த தேவன் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா. இதுக்கு காரணம் நாங்க மாற்றம், இறுதிய மாற்றம், புதுப்பித்த காரியத்தினுடைய தாக்கம், இறுதியம் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அல்லேலூயா. ஆமாம், தேவன் நிச்சயமாக இந்த அனுபவத்தில் மகனே மகளே சபையை நடத்துவேன் என்று சொல்லிட்டா தேவன் நம்மோடு பேசுகிறதுனால நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நடக்கும். ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில், இந்த காலத்தில், இந்த நேரத்தில் தீவிரமாக செய்தேன் என்று சொல்லி ஆவியானவர் ஹலோ உன்னோடு பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆமா, யாரையும் பார்க்காம தேவனையே பார்த்து ஓடுகிறதுனால உனக்கு என்ன? ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் மாறி இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. மத்திய சுவிசேஷத்தில் ஹல்லேலூயா, யோவான் சுவிசேஷத்தில் தேவன் ஹல்லேலூயா அன்னைக்கு ஊழிய பாதையில் அறிந்ததான காரியத்தை இந்த நாளில் உன்னுடைய காரியத்தில் நடக்கும் என்று சொல்லி தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். அந்த அனுபவத்தை தந்து விசேஷமாக உன்னை மாற்ற விரும்புகிறார். யாரையும் பார்க்காம. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவங்களை தான் பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஒரு கண் போனால் போது, மற்றவங்களுக்கு என்ன பண்ணணுங்க? 2 கண்ணும் போகணும். ஹல்லேலூயா. ஆமாம், அதே மனநிலை தான் இருதயத்தில், அதை மாற்றத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு கண் போனாலும் பரவாயில்ல, அவங்க கண் பிரகாசமாக இருக்கணுங்கிறதான ஒரு நினைப்பு, ஒரு மாற்றம் இருதயத்தில் இருக்கிறதான ஒரு அனுபவம், அதை தந்து இருக்கிறதான தேவனுடைய கரம். அதுக்காக நம்ம நல்ல கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்கள் 21வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 18வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். நீ இளம் வயது உள்ளவனமா இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், இஷ்டமில்லாத இடத்துக்கு, இஷ்டமில்லாத ஹல்லேலூயா காரியத்துக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ சரியான காரியத்துக்கு, அது இஷ்டமாக இருக்க, அது விருப்பமாக இருக்க, அந்த அனுபவத்தில் நீ இருக்க, ஒரு மாற்றத்தை இந்த கடைசி அசைவில் ஆவியானவர் செய்யத்தான் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு இஷ்டமானது செய்ய தேவன் உன்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை தேவன் உன் இருதயத்தில் தந்து உன்னை விசேஷமாக எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதான காரியங்கள், இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் அதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா.
ஆமாம், இந்த கடைசி காலத்தில் அல்லேலூயா, ஆமாம், வர இருக்கிறதான பாதிப்பில், அந்த பாதிப்பிலேயே அல்லேலூயா, ஆமாம், நீ நிற்காத படிக்கு உன்னை மாற்ற அல்லேலூயா. பேதுருவுக்கு அதே காரியம் நடந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். எவ்வளோதான் மகிமை அடைந்து இருந்தாலும் அல்லேலூயா, ஆமாம், தேவனுக்காக சுமந்ததை நாம் அறிந்திருக்கிறோம், அடைந்ததை நாம் தெரிந்திருக்கிறோம், மரணத்தை சந்தித்ததை நாம் இங்கே தெரிந்திருக்கிறோம். இப்போ ஆவியானவர் சொல்கிறதான காரியம் அல்லேலூயா, உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி, உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி, மரணத்தை காண மாட்டாய் என்று சொல்லி, காலம் கடைசியாக இருக்கிறதுனால சிலுவையினுடைய மரணத்தினுடைய தாக்கங்கள் உன்னை உயர்த்தும் என்று சொல்லி, உன்னத அனுபவத்தை தரும் என்று சொல்லி, அதுக்கு ஆவியானவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், பின்பற்றி வா என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவை பார்த்து உனக்கெல்லாம் நடக்கும் என்றாலும் பின்பற்றி வா என்று சொல்லி, இப்போ ஆவியான் சொல்றாரு, இனி உனக்கு நல்லதே நடக்கும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. சரி, என்ன அல்லேலூயா, ஆமாம், அல்லேலூயா. வந்தாலும் மற்றவர்களை பார்க்காத படிக்க தேவனையே பார்க்கக்கூடியதான ஒரு மனசை, ஒரு மாற்றத்தை தேவன் இந்த காரியத்தில் நமக்காக செய்திருக்கிறார். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராபோஜனா பண்ணுகையில் அவர் மடியிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்கிறவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவரை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றார். இப்போ ஆவியான் சொல்றாரு, இவன் காரியம் என்ன? அல்லேலூயா. நம்ம காரியத்தை நம்ம மறந்துடுறோம், அவன் காரியம் என்ன? அல்லேலூயா. அதில் தான் நம்ம ஆழமாக இருக்கிறதுனால, அதை மாற்றத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறதுனால, அல்லேலூயா, மற்றவங்களை பார்க்காத படிக்க நம்முடைய காரியத்தை பார்க்கக்கூடியதான ஒரு காலம் என்று சொல்லி, இனி காலம் செல்லாது என்று சொல்லி, அல்லேலூயா, ஆமாம், அல்லேலூயா, சிலுவையே பார்த்து கொண்டு போகக்கூடியதான காரியம் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். டம்பரில் அல்லேலூயா தண்ணி ஊற்றிட்டு குறிப்பிட்ட லக்குக்கு என்ன பண்ணும், ஓடணும். அல்லேலூயா, சிந்தக்கூடாது என்று சொல்லி, அல்லேலூயா, ஆமாம், அதையே பார்த்து அல்லேலூயா, ஆமாம், எச்சரிக்கையாக ஓடினா லக்கையில் போய் நம்ம சேர்ந்துடுறோம். பக்கத்தில் இருக்கிறதான ஜனங்களை பார்த்தா ஏமாந்து போயிடும். அதே போல தான் காலம் கடைசி ரொம்ப நிர்பந்தமான காலத்தில் இருக்கிறோம். யாரையும் பார்க்காம இயேசுவையே நோக்கி நம்ம ஓடும் போது அல்லேலூயா துக்க நாட்கள் முடியும் என்று சொல்லி, அல்லேலூயா, மரணங்கள் தடுக்கப்படும் என்று சொல்லி, வியாதி இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா, ஜனங்க உன்னை தேடி வருவாங்க என்று சொல்லி, விசேஷித்த மகிமையை நீ காண்பாய் என்று சொல்லிதான் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. யார் என்ன ஆனாலும் இனி உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அந்த ஒரு உள்ளத்தை, அந்த ஒரு மாற்றத்தை, அந்த ஒரு மனசை இந்த நாளிலே தேவன் தந்து உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹலோ, தேவனை மகிமைப்படுத்துகிறதான காலங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறதான வேளைகள், அந்த காலத்துக்கு நேராகத்தான் தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நான் நேரம் கடந்து போனபடினால ஒரே ஒரு காரியத்தை சொல்லி, அல்லேலூயா, 8 காரியத்தை சொல்லணும்னு சொல்லி, அல்லேலூயா, எட்டி பிடிக்க முடியல. அல்லேலூயா, 2 காரியத்தில் நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அவரை பின்பற்றி ஓடணும், அவருடைய காரியத்தில் நாம் ஓடணும், அவரோடு சேர்ந்து ஓடணும். அல்லேலூயா. தேவன் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்று சொல்லி, எப்படி உந்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அல்லேலூயா. இங்கே 2வதாக அல்லேலூயா, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே ஓடணும். அல்லேலூயா. அதனால் நமக்கு என்ன? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
மற்றவங்களை பார்க்காம ஓடுனா நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ நாம் தேவனை மகிமை படித்து கொண்டு எப்படி ஓட முடியும் என்கிறத, தேவன் எப்படி உதவி செய்கிறார் என்கிறத, இதன் மூலமாக உன்னத அனுபவம் எப்படி என்கிறத, நம்ம எப்படி பற்றி கொள்வோம் என்கிறத அறிந்து தெரிந்து அல்லேலூயா என்ன பண்ண போகிறோம், நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவன் எப்படி மகிமையை தரப்போகிறார் என்கிறத அறிந்து கொள்ள போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ரபலபலபலப திபிகபலந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சங்கீதத்தில் நீங்கள் காண முடியும். 50வது சங்கீதம் 23வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது. 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யார் சொல்றாரு? ஆவியானவர் சொல்றாரு. இப்போ சொல்றாரு, உனக்காக சொல்றாரு. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலி இடுகிறவன், அல்லேலூயா, அவரை பின்பற்றுகிற ஆழத்தில், அல்லேலூயா, ஸ்தோத்திர பலி, அல்லேலூயா, இருக்கணும்னு சொல்லி, ஸ்தோத்திரங்களை சொல்லணும்னு சொல்லி, துதி இருக்கணும்னு சொல்லி, அல்லேலூயா. ஆமாம், இனி வருகிற காலங்களில் தேவனை துதிக்கிற அனுபவம், அல்லேலூயா, உன்னை முந்த வைக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யூதா முன் செல்லணும், ஜெயம். அதே போல சபையில் துதி பெருகணும். அல்லேலூயா. இப்போ நம்ம என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், ஆனால் ஆவியான்னு சொல்கிறதான காரியம் நீ உயர்த்தப்படும் சொன்னால் துதி உண்டாகணும், சபையில் துதி உண்டாகணும். அல்லேலூயா. 26ஆம் தேதி துதி ஆராதனை நடத்தலாம்னு சொல்லி இருந்தோம். அல்லேலூயா. நம்முடைய தலைமையகத்திலிருந்து ஊழியத்துக்காக கடந்து வர இருக்கிறதுனால அதை நம்ம நிறுத்தி, அல்லேலூயா, அந்த சிறப்பு கூட்டத்தில் என்ன பண்ண போகிறோம், நம்ம நிற்க போகிறோம். அல்லேலூயா. கட்டாயமாக வரணும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஸ்தாபனம் அல்லேலூயா உருவாகி 50வது ஆண்டு காரியத்துக்காக ஜெபிக்கிறதான ஒரு காரியம். தேவசோட குன்னூரிலிருந்து ஜனங்க வர இருக்கிறதான காரியங்கள். அல்லேலூயா. ஆமாம், அந்த சூழ்நிலையில் சேர்ந்து வந்து மகிமைப்படுத்துகிறதான ஆழங்கள் உன்னை மாற்றும் என்று சொல்லி, உன்னை உயர்த்தும் என்று சொல்லி, துக்க நாட்களை அது விளக்கும் என்று சொல்லி, உன்னை விசேஷமாக எழுப்பும் என்று சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தொடர்ந்து பின்தொடர ஓட நினைத்து இருக்கிறவர்களுக்கு, அல்லேலூயா, ஓடுவேன் என்ற தீர்மானத்தில் நிற்கிறவர்களுக்கு, அல்லேலூயா, துதித்து கொண்டே மகிமைப்படுத்தி கொண்டே, அல்லேலூயா, அவருடைய காரியத்தை சொல்லிக்கொண்டே, அல்லேலூயா, ஆமாம், பிரயாசப்படுகிற பிரயாசம் பலன் உண்டாக்கும் என்று சொல்லி, பலன் உண்டாக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா. இந்த ஜனங்க என் துதியை சொல்லி வருவாங்க. இந்த ஜனங்களை எனக்காக உண்டாக்கின, எதுக்காக? துதிக்கத்தான். அதே நம்ம மறந்துட்டோம். அல்லேலூயா. துதிக்கிறதுல ஒரு குறைவு, துதிக்கிறதுல ஒரு சோர்வு. அதனால தான் அல்லேலூயா பாதிப்பு சொல்லு. அதை மாற்ற துதியின் ஆவியை ஊற்ற, அல்லேலூயா, ஆமாம், ஒரு நிறைவை தந்து இருதயத்தில் இருந்து பொங்கி வழுகிற அனுபவத்தில் அவரை மகிமைப்படுத்துகிறதான ஒரு மாற்றத்தை தந்து உன்னை உயர்த்தத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. நீ தான், அல்லேலூயா, ஆமாம், உயரணும்னு சொன்ன உன்னால தான். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரனாலும் இல்லை, எந்த ஒரு பிரயாசத்தினாலும் இல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம அந்த நினைப்பில் தான் நிற்கிறோம். அல்லேலூயா. கோயம்புத்தூர் பகுதியில் மோகன் சி லாசஸ் கூட்டம் நடக்குது. அவர் வந்து பேசின முதல் காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது, அல்லேலூயா, என்னை நம்பி வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஏமாந்து போவீங்க. தேவனை நம்பி வந்திருந்தா நீங்கள் மகிமையை காண்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவனை நம்பி தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஒரு காரியத்தில் நாம் நிற்கும் போது நிச்சயமாக தேவன் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு
மகிமை உண்டாகட்டும். தேவனை மறக்கிறவர்களை இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பது இல்லை. அல்லேலூயா. அதான் யாரையும் பார்க்காத படிக்கு, ஊழியக்காரரை பார்க்காத படிக்கு, அல்லேலூயா, தேவனையே பார்த்து வந்திருந்தா, தேவன் செய்வார்னு சொல்லி நினைப்பில் நீ நின்றிருந்தா நிச்சயமாக தேவன் மகிமைப்படுத்தி இருப்பார். தேவனுக்கு கொடுக்கிற ஸ்தானத்தை மாற்றி கொடுக்கும் போது அல்லேலூயா நாம் ஏமாந்து போயிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனை துதிக்கிற அளவுக்கு துதி இல்லாததனால அல்லேலூயா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவனும் உங்களை விடுவிக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்பிளான காரியம், தெரியாமல் இருக்கிறதான ஒரு காரியம், உல்டாவாக நினைச்சதான ஒரு அனுபவம் எல்லாத்தையும் மாற்றி, அல்லேலூயா, யாராலும் முடியாது, என்னால் தான் முடியும். நான் துதிக்கிற துதியினால தான் என் குடும்பத்தில் மாற்றம், சபையில் மாற்றம், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அறிகிற ஒரு அறிவு, அல்லேலூயா, பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதை குறித்து லூக்கா சுவிசேஷத்தில் நடந்ததான ஒரு சம்பவத்தை சொல்லி அதன் பின்னணியில் அல்லேலூயா அன்று தேவன் தந்ததான காரியத்தை சொல்லி அதே காரியத்தை இந்த கடைசி காலத்தில் உனக்கும் எனக்கும் தேவன் செய்வார் என்று சொல்லி அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது என்ன என்கிறத என்ன பண்ண போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் லூக்கா சுவிசேஷத்துக்கு நேராக கடந்து வரும்போது 18வது அதிகாரத்தில் இருக்கிறதான சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். 18வது அதிகாரம் 43வது வசனம் எவ்வாறாக சொல்லுகிறது. உடனே, இங்க பாருங்க, உடனே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. உடனே பார்வை அடைந்து தேவனே மகிமை படித்து கொண்டே அவருக்கு பின் சென்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உடனே, உடனே பார்வை அடைவாய், உடனே உன் மனக்கண்கள் திறக்கும், உடனே இந்த அற்புதங்கள் நடக்கும். இப்போ நடக்கும். தேவன் செய்யத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அன்று தேவன் செய்ததான அற்புதத்தை சொல்லி, உடனே நடந்ததான காரியத்தை சொல்லி, மகிமையின் ஆழத்தை சொல்லி, அதே அனுபவத்தை உனக்கு தரதான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி, நீ தேவனை மகிமை படுத்துவாய் என்று சொல்லி, மகிமை படுத்தாமல் இல்லை, சரியாக படுத்தலை என்று சொல்லி, அல்லேலூயா, முக்கியப்படுத்தலை என்று சொல்லி, முந்தி செய்யலை என்று சொல்லி, அல்லேலூயா, உற்சாகமாக செய்யலை என்று சொல்லி, சோர்ந்து போய் சடித்து போய், அல்லேலூயா, ஏதோ வரணுமே என்று சொல்லி வந்திருக்கிறாய் என்று சொல்லி மாற்றத்தா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லும் போது நான் மனம் மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த மகிழ்ச்சியை உற்ற, அந்த சந்தோஷத்தை உற்ற, அல்லேலூயா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தர, அல்லேலூயா, அடக்க முடியாத, நிறுத்த முடியாத அனுபவத்தை தந்து உன்னை எழுப்பத்தா தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பின் சென்றார். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தாங்க. அதை கண்டு, உன்னை கண்டு, உன் மூஞ்சியை கண்டு, உன் மாற்றத்தை கண்டு, அல்லேலூயா, கொடுக்குற உள்ளத்தை கண்டு, அல்லேலூயா, துரிதமாக, அல்லேலூயா, தேவனை குறித்து சொல்கிறதான ஆர்வத்தை கண்டு, அல்லேலூயா, உன் வெளிச்சத்தை கண்டு, அல்லேலூயா, ஜனங்க செய்வாங்க, ஜனங்க அல்லேலூயா ஓடி வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மகிமையை இந்த கடைசி காலத்தில் தேவன் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அவனை நோக்கி, பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த நம்பிக்கையில் நிற்கும் போது, அந்த நம்பிக்கையில் வரும் போது, அதான் சொன்னேன். அல்லேலூயா. காசுனாலும், அல்லேலூயா, எந்த ஒரு சோர்ஸினாலும், அல்லேலூயா, ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா, தேவனால் ஆகும் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறதான அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில்
விசேஷித்த உயர்வையும் உன்னத அனுபவத்தையும் உனக்கு தரும் என்று சொல்லி ஆவியானவர் அல்லேலூயா சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதுக்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும், என் உள்ளம் மாறணும், என் இருதயம் மாறணும், என் எண்ணம் மாறணும், கேட்கணும், என்ன செய்யணும்? அல்லேலூயா. நீ நாம என்ன பண்ணிட்டோம்? அல்லேலூயா. எதை கேட்கறதோ அதை மறந்துட்டோம். அல்லேலூயா. நமக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்குறோம். எதை கேட்கணுங்கிறத அல்லேலூயா தேவன் கட்டுத்தர விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பார்வை, ஆவிக்குரிய பார்வை, இருள் விலகி நம்முடைய இருதயம் பிரகாசிக்கிறதான ஒரு அனுபவம். அல்லேலூயா. எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு சுகமும் வேண்டாம், என் இருதயம் மாறணும், என் இருதயம் இருக்கிறதான இருள் விலகணும் என்று சொல்லி கேட்டால் இருதயம் சுகமாகும், இருதயம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. நாம் எதை கேட்கணுமோ கேட்க மறந்ததுனால, அல்லேலூயா, தேவன் விரும்பாததை நாம் கேட்டதுனால, தேவன் தர இருந்ததை பெற மறந்ததுனால இந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு. அல்லேலூயா. ஆமாம், நம்ம என்ன பண்ணணுங்க? சரியானதை கேட்கணும். இப்போ நம்ம எதை கேட்கணும்? அல்லேலூயா. நான் மாற்றப்படணும், புதுப்பிக்கப்படணும், இருதயம் என்ன ஆகணுங்க? மாறணும். ஒரே ஒரு அல்லேலூயா விண்ணப்பத்தை முன்னிறுத்தி தேவ சமூகத்தில் நிற்கும் போது தேவன் என்ன பண்ணுவாருங்க? உன்னை நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம். மோகன் சி லாசர்ஸ் ஒரு சாட்சி சொன்னார். ஏசன்னா என்கிறதான ஒரு ஊழியக்காரர் சொன்னதான சாட்சியை சொல்லி, அல்லேலூயா, நான் முடிக்க விரும்புகிறேன். அதை கவனிங்க, உனக்காக பேசுகிறாரு. அல்லேலூயா. அவர் பிரபலமான ஒரு கூட்டத்தில் பேச நிற்கிறார். அல்லேலூயா. அந்த காலங்களில் அந்த ஊழியரை தேவன் வல்லமையாக ஆந்திர பிரதேசத்தில் பயன்படுத்தினார். இந்த தமிழ்நாட்டில் மோகன் சி லாசரஸை எப்படி பயன்படுத்துகிறார், அதே போல் ஆந்திராவில் அந்த அளவுக்கு அவரை பயன்படுத்தினார் ஒரு கூட்டத்தில். அல்லேலூயா. பேச இருக்கிறாரு. பேச எப்படி இருக்குங்க? ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, பேசியே ஆகணும். அல்லேலூயா. அவனுடைய எண்ணெல்லாம் எப்படி இருக்குங்க? என்ன பேசணும், எப்படி பேசணும், அதை தான் சிந்தித்து கொண்டு இருப்பாங்க இந்த சூழ்நிலையில். அல்லேலூயா. ஆமாம், ஒரு தாயார் என்ன பண்ணாங்களாமா, தன்னுடைய மகனை கொண்டு வந்தாங்க. நடக்க முடியல, 4 காலில் நடந்து கொண்டு வந்தானாமா. அல்லேலூயா. வந்துட்டு ஒரு விண்ணப்பம் வச்சார். அல்லேலூயா, எங்களுக்காக ஜெபம் பண்ணு சொல்லி. அவர் சொன்னார், ஐயோ, நான் என்ன பண்ணணும், பேச போகணும், எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாயை சொன்னாங்களாமா, இல்லையா, நாங்கள் தூரத்தில் போகணும். அல்லேலூயா. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே பஸ்ஸெல்லாம் போயிடுது, ப்ளீஸ், நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க, சின்ன ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ண விரும்பி ஜெபிக்க நின்றாராம். அவர் கேட்டார், யாரை பார்த்து? அந்த பையனை பார்த்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. நாம் என்ன சொல்லியிருப்போம்? நான் எழுந்து நடக்கணும்னு சொல்லி. அந்த பையன் கேட்டான், நாம் எனக்கு அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. அப்பவுமே அவர் ஜெபித்ததான அந்த நேரத்தில் அபிஷேகம் இறங்கினதுனால, அல்லேலூயா, இவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆளை காணாமாமா. எங்கடா ஆளை காணோம்னு சொல்லி பார்க்கும்போது இவர் என்ன பண்ணுற, கூட்டத்தில் குதித்து என்ன பண்ணுறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அறியணுங்க, எதை கேட்கணும்னு சொல்லி அறியணுங்க, எதில் இருக்கணும்னு சொல்லி புரியணுங்க. காண கடிசிங்க. இந்த ஒரு நேரம் தான் உன்னை பாதுகாக்கும், குடும்பத்தை பாதுகாக்கும். இதை மிஸ் பண்ணால் நிச்சயமாக நீ நஷ்டப்படுவார். அதனால் அல்லேலூயா, இந்த கடைசி காலத்தில் தேவனை என்ன பண்ணணுங்க, மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படியே எழுந்திருந்து இந்த அனுபவத்தில் பெருக தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். அப்படியே எழுந்திருப்போம். எல்லாம் 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 ஷக்கா ரக்கா தரா தியா தரா எல்லாம் 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 கேட்கணும். ஆண்டவரே, நான் மாறணும், என்னை மாற்றும், என் இருதயத்தை மாற்றும், என் இருதயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போம். அல்லேலூயா. புதிதாக்க படுவான்னு சொல்லிடுறேன் ஐயா, அந்த அனுபவத்தை கண்டு என்னை மகிமைப்படுத்தணும். எல்லாம் கேட்போம்.